வந்திக்க வேண்டும் என்று என்னுடைய சிறிய தந்தை மூலியமாகத்தானே அத்திராபுரம் அழைத்தார். மகாபாரத கதை சொல்லிட்டு வர்றாங்க, அது நடத்தின்னு வரும். ஆமா, அப்படி இருந்தாலும் எங்கள் மனையை அவமானப்படுத்தி அவளை இது மாணவக செய்து எங்களை காட்டுக்கு ஓட்டினார். காட்டிலே வந்து காலத்தை கழிக்கும் நேரத்திலே 7வது வனத்திலே காமிகன் ரிஷிவனம் காலத்தை கழித்திருந்தோம். ஆமாங்க, வேலையிலே எங்களை பார்க்கும் பொருட்டு ஆகாய மார்க்கமாக விண்ணுலகத்திலிருந்து இந்த மண்ணுலகம் எங்களை காணும் பொருட்டு ஒருவர் தோன்றினார். ஒருவர் என்றால் வியாசர் பகவான் வந்தார். அடிபணிந்தோம், ஆச்சரியம் பெற்றோம். அவர் ஒரு வார்த்தை முறையிட்டார். என்ன வார்த்தை? பாண்டு மக்களே, உங்கள் பகையாளிகள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஐவரிலே ஒருவர் தவத்தை செய்து சிவத்தை கண்டு பதத்தை பெற்றால் பகையாளி வெற்றி பெறலாம் அப்படியே சொன்னாரு. நான் சொன்ன வார்த்தை என்ன உனக்கு புரியுது? ஏங்க, உங்கள் தாயாதிக்கும் உங்களுக்கும் யுத்தமானது ஏற்படும். உங்கள் கரத்திலே தகுந்த ஆயுதம் இல்லை. சிவபெருமானை கண்டு அவர் கரத்திலே ஒரு ஆயுதம் இருக்குது. ஆமா, இருந்தாலும் பகையாளி வெற்றி பெறணும் ஒரு ஆயுதம் இருக்குது. யாரிடத்திலே? பரமனிடத்திலே ஆத்மதாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம். ஆமா, அந்த ஆயுதத்தை கைப்பற்றினால் எதிராளி வெற்றி பெறலாம் அப்படி என்று சொல்லிவிட்டார். யாரு? வியாச பகவான். ஐவர் ராஜாக்கள், பாண்டவர்கள், நாங்க 5 பேர். ஆமா, என்ன சொல்லிவிட்டாரு? என்ன? தர்மராஜா நம்ம அனுப்புவாரா? ஆமா. பீமராஜா நம்ம அனுப்புவாரா? நகுல என் தம்பி நம்ம அனுப்புவாரா? என்ன அனுப்புவாரா? சகாதேவன் நம்ம அனுப்புவாரா? என்ன அனுப்புவாரா? அவங்க 4 பேரும் மனதிலே யோசிக்கின்றார். ஆமா, யாரு தவசியை சொல்வாரு? செய்யார். தாத்தா நம்ம சொல்வாரா? ஆமா. அப்படி அவங்க 4 பேருக்குள்ளவே குழப்பமா இருக்குதுங்க. எங்கள் மனைவிக்கு ஒரு ஆசை, திரௌபதிக்கு. ஆமா, நம்ம அனுப்புவாரா? தெய்வத்துக்கு பெண்களுக்கு ஒரு ஆசை. ஆமா, அப்படி இருக்கு. அவங்க 5 பேரும் மனதிலே நினைக்கிறாங்க, நம்ம அனுப்ப மாட்டாரு. நான் யோசிக்கிறீங்க. ஏன்? சிவபெருமான் தவம் சாதாரண தவம் அல்ல. எப்பேற்பட்ட தவம்? உலகத்திலே சிறந்த தவம் சிவபக்தி இருக்கணுங்க. வைகுந்த பக்தி கொஞ்சம் தாறுமாறானோட பரவாயில்ல. சிவபக்தி மட்டும் மகத்தான தவம் செய்யணும். மனதிலே எந்த ஆசை இருக்க கூடாதுங்க. எந்த நினைவு கூடாது. அப்படிப்பட்டவன் தான் தவம் செய்யணும். நம்ம மனசுல பல வித இடம் இருக்குது. ஆமா, நம்ம அனுப்ப மாட்டாரு. நான் வேறு மனைவி பார்த்தார் எங்க அண்ணா. தாத்தா, நீங்க சொல்லி விட்டீங்க. ஆமா, கைலாயம் போகணும். தவத்தை செய்து சிவத்தை கண்டு பதத்தை பெற்றால் பகையாளி வெற்றி உரைத்தாயே. ஆமா, அப்படி பரமனை பார்க்க யார் போவது? தாங்கள் திருவாக்கால். ஆமா, எங்கள் ஐவரிலே ஒருவர் நீங்க நியமிக்கலாம். ஆமா, என்று கேட்டார் தர்மபுத்திரர். பார்த்தார் சுவாமி. யார்? வியாச பகவான். தர்மா தவத்திற்குரியவன் பரமனை பார்க்க பார்த்திபனே கைலாய போக காண்டிமனே தகும். என்னை நியமித்தார், உங்களை நியமித்தார். நம்ம அனுப்ப மாட்டாரு. நான் இருந்தேன். ஆமா, கடைசியில நம்ம மேல உங்க மேலே வந்து போச்சுங்க. சரி, வார்த்தை வியாசவான் உரத்த வார்த்தையை தவிர்க்க முடியுமா? முடியாது. சரி என்று தானமாக முடித்து அவர் ஓதி வைத்த சில மந்திரங்கள். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை செவியார ஓதினார். அதை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டார் கைலாயம். ஜமதக்கிரி மடுவுன்னு ஒரு இருக்குது. ஜமதக்கிரி மடுவு. அந்த மடுவிலே நீரோடி அங்கே தோன்றியது
மலை மலை அந்த மலை மீது செப்பூசி நாட்டி அதன் மீது எலுமிச்சம்பழத்தை ஊன்றி வலது பாத பெரியவர்களை வைத்து சிவனை குறித்து தவம் செய்ய ஆரம்பித்தீர். இந்த செய்தி எப்படியோ தெரிஞ்சு போச்சு. ஆமா யாரு தர்மர் அண்ணன் வார்த்தை வருது. ஆமா பகையா இருந்தாலும் பாச விடாது. ஓ துரியோதன மகாராஜ் தெரிஞ்சு போச்சு. எப்படியும் அர்ஜுனன் தவத்தை அழிக்கணும், பார்த்திபனுடைய தவத்தை கெடுக்கணும் என்று என்ன செய்தோம்? என்ன தவத்தை கெடுக்க ஒருவரை நிறுத்தி விட்டார். ஒருவர் என்றால் யார்? மேகலோகத்தில் இருக்கக்கூடியவர் யாரு? நாகராஜன், இடிமன்னன், மின்னல் ஒலி. அவங்க குடும்பத்தார் 3 பேர். ஓ அவங்க குடும்பத்தார் தகப்பன், ஆமா, பிள்ளை, பெண்ணு மூவரை ஒன்றா கூட்டி இடி மின்னல் காற்று மழை ஆமா பொய்படி வச்சுட்டாருங்க. ஏன் இடி மின்னல் மேகம் அனைத்தும் மழை பொய்படி வச்சுட்டாரு. மலை மேல நிக்கிற ஆமா மழை பெஞ்சா தாங்க முடியுமா? தாங்க முடியாதுங்க. நீல ஒன்றத்துக்கு இடங்குதா? இல்லைங்க. இப்படி மழை பொய்தா இடி மின்னல் ஒலித்தால் தவம் கெட்டுவிடும். சிவன் வந்துருவான். என்ன வந்தாரு? உடனே பார்த்த இது யாருடைய யோசனை அறிந்து மாமா கனவை சூட்டியால் இது துரியுடைய ஏவுதா என்று என்ன செய்து அந்த இடிமண்ண செவியான வந்து இடிக்கிறான். ஆமாங்க, செவினா காது. மின்னல் ஒலியும் எதிர நின்று அவ ஒலிக்கிறார். கண்ணை மூடினேன். என்னுடைய வலது பாதத்தால் என்ன அந்த இடிமண்ணனை என் பாதத்திலே இப்படி மடக்கி விட்டீர். இப்படி மடக்கி விட்டேன். ஆமா மடக்கி அவனுடைய கழுத்து எங்குது இருக்குங்க, என் காலுங்களுக்கு. ஆமா இடிக்குன்னு அவனால மூச்சு விட முடியல. அர்ஜுனா அபயம், அர்ஜுனா அபயம், அர்ஜுனா அபயம். ஆமாங்க, துரியனுடைய ஏவுதலால் எங்கள் குடும்பத்தோடு வந்து தவத்தை கெடுக்க நினைத்தோம். இப்ப எப்படி ஆவி பாதத்திருக்குது. என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. அர்ஜுனாபயம் என்று அபயத்திற்கு கொடுத்தாருங்க. ஆனால்தான் இப்ப மழை பெய்ஞ்சா அர்ஜுனா அப்படின்னா அந்த இடியானது நம்ம மேல விழாது. ஓ இடி சொல்ல மக்கள் அனைவரும் குழந்தையான சொல்லுவாங்க. அர்ஜுனாபயம் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை யார் சொன்னது? இடிமன்னன். ஆமா, அவனே தன் வாயால் அர்ஜுனாபயம் என்று தெரிவித்தார். உடனே இடிமண்ணா இனிவேலியா எங்கே இடி இடித்தாலும் மக்கள் மீது விழக்கூடாது. மரமும் ஜலமும் மலையோ அங்கனதான் இடிக்கணும். மக்களுக்கு எந்த ஜீவராசிக்கும் ஆபத்து வரக்கூடாது என்று அவனை உயிர் பார்த்து அடக்கி என் தபம் முடிவு வரலாம். என் காலுங்க இருந்தாரு. அப்படி இருக்கணும்னு சாரின்னு விட்டேன். அதோட முடியுதா? மறுபடியும் என்ன செய்தான்? மூலகாசூரன் யாரு? மேல அனுப்பணும். ஆமா, அப்போ தவம் எடுக்கல. ஆனா மலையை துளைத்தா மலை சாஞ்சா அர்ஜுனன் விழுந்துருவான். ஆமா, உயிர் போயிடும். அப்படி என்று மூலகாசுரத்தோட அரக்கனை வெண்பன்றியாக அவதாரம் எடுத்து அனுப்பினான். ஆமா, அந்த பன்றியானது இம்மலையை வந்து தொலைக்குது. அப்படியே தொலைத்தீனே மலை தொலைக்குது. ஆமா, வார்த்தை ஓஹோ இது அவருடைய அவதானம் என்று. ஆமா, என்ன செய்து என் பானத்து மூட்டி முகத்தை பிளத்து அந்த பன்றிக்காக வந்து தேடி வந்தாரு. அது யாரு? என்ன பார்க்க அந்த சிவபெருமானு. ஆமா, வேடுவர வந்துக்கிறார். ஓ, நீங்கள் சிவபெருமானை பார்க்க சென்றீர். சிவபெருமான் உங்களை பார்க்க வந்திருக்கார். நான் போடு பானத்துக்கு முன்ன அவர் பானம் விட்டு பன்றி முகத்தை பிளந்தார். உயிர் பிரிந்தது. அர்ஜுன அபயம் என்றது. என்னடாது? நம் தவத்துக்கு எடுக்க வந்த பன்றி அபயம் கேட்குது. தவத்தை முடித்து இறங்கி வந்து பார்த்தால் மூலகாசூரன் பன்றியா இருந்தவன் மனிதனா மாறிவிட்டான். ஆமா, துரிய ஏவுதல் என்னை மன்னித்து விடுன்னு. ஆமா, அவன் உயிர் பிறந்து உடனே அந்த வேடுவர் வந்தார். யாரு? வேடுவருக்கு எனக்கும் அமோகமான யுத்தம். என்ன செய்து நானும் அண்ணவரும் தோடு மோதி மார்போடு மோதி காலோடு கால் பின்னி யுத்தம் செய்தோம். என்னால அவர் வெற்றி பெறல, அவரால என்ன வெற்றி இல்ல. ஏன் இப்படி செய்யறாரு? ஆமா, எனக்கே தெரியல. இவன் வேடுவனா இல்ல என்று என்ன செய்து என் தாயாரை பற்றி ஏற்றினால்
உடனே அந்த வேடுவனை தூக்கி ஆகாயத்திலே இருந்தீர். உடனே அவரு என்ன தூக்கி எறிந்தார். அவர் உங்களுக்கு எறிஞ்சாரு. ஆமா. நான் என்ன மல்லாந்த பாருங்க அப்படியே தலைகே வரீங்க விழுந்த. அந்த நேரம் பார்த்தா ஒரு தாயானது என்னை மடியில் ஏந்தி கொண்டாங்க. ஒரு தாய் என்றால் அந்த தாயின் பெயருங்க யாருன்னு தெரியல. மடியில் ஏந்தி தடாகத்தில் விட்டாங்க. தடாகத்தில் விட்ட பிறகு பார்த்தோம் சிவபெருமான் பார்வதி. சிவபெருமான் பார்வதி அம்மையார். உடனே ஏன் வந்தார்கள், ஏன் இப்படி செய்தார்கள் கேட்டார். அர்ஜுனா, உன் தவத்தை கண்டு மெச்சினி. ஆமாம். உன் தாயாதி மூலகாசூரன் உன் தவத்தை கெடுக்க என்னை அதாவது பன்றி மூலியமாத்தானே உன் தவத்துக்கடிக்கு வந்தார்கள். அதை அறிந்து நான் புறப்பட்டு என் மனைவி பார்வதா தேவி உன் மச்சரேகை பார்க்க ஆசைப்பட்டார். நான் மட்டுமல்ல, என் பிள்ளைகள் விநாயகன், சுப்பிரமணியன், ஆறுமுகன் அனைவரும் வந்தார். உன்னுடைய தவத்தை கண்டு மெச்சு உன் முதுகை காட்டாமல் யுத்தம் செய்தல்லவா, அதற்காகத்தான் பார்வதா தேவி மச்சரேகை பார்க்க ஆசைப்பட்டார். ஆகையால் ஆகாயத்தில் சேர்ந்து உன்னுடைய முகம் விண்ணை நோக்கியது, முதுகு மண்ணை நோக்கியது அல்லவா. அந்த நேரம் பார்த்து விட்டார் பார்வதா தேவி. நீ மண்ணிலே விழுந்தால் மாண்டு விடுவாய் என்று அவர் உன்னை மடியில ஒரு குழந்தையாக ஏந்தி கொண்டார். ஆமாம். எவ்வளவு பாக்கியங்க. என்ன ஒரு குழந்தையா பார்வதா தேவி மடியிலே ஏந்தி தடாகத்தில் விளைத்து என் உயிரை காப்பாற்றினார். காப்பாற்றி நான் கேட்டேன். பாத்துவதாசரை கொடுத்தார். பெற்றுண்டு என்னை முதல்ல வந்தவன் யாரு? இடிமன்னன். அவன் நாடு போனீங்க. ஏன் நான் தவம் செய்ய போயது நிலத்திலே ஓசித்துக் கொண்டிருந்தாய். என் உயிரை காப்பாற்றி விட்டாய் அல்லவா. அர்ஜுன பெருமானே, உனக்கு பிரதிபச்சாரம் என்னுடைய தங்கையை நீ மணக்க வேண்டும் என்று சொன்னார். உயிரை காப்பாற்றி எனக்கு ஒரு பெண்ணு தரியா, தங்கை கொடுக்கிறியா? சரி என்று. தங்க வயசு என்ன வயசு? 8 வயசு. 8 வயது என்ன அதாவது கன்னி வயசு. ஆமாங்க. கன்னி வயது பெண்ணை நீ மணக்கணும் அப்படின்னா இது சோதனையா? ஆமா. சரி என்று அந்த கன்னி பெண்ணை பார்க்க மனசு இல்ல. அவ முகத்தை பார்க்கல. என்ன செய்து முகப்பாரா வண்ணம் பின்புறமா இருந்து அண்ணவளை மாலையிட்டு வந்து விட்டீங்க. எனக்கு மனைவி யாரு? மின்னலொலி. 8 வயசுல திருமணம் முடித்து விட்டு வந்து எங்கு சென்று எனது தந்தை விண்ணுலக வேந்தர் யாரு? தேவேந்திரர். அவரை பார்க்க சென்றேன். இவ்வளவு தொலைவு வந்தமே கையிலாயும் தேவலோகம் போயிட்டு அப்பா பார்க்கலாம் அங்கன சென்றேன். அங்கு போய் பார்த்தார் என் தந்தை மனம் சோர்வை அடைந்து வேதனையோடு அமர்ந்திருந்தார். ரொம்ப ஊர் வச்சு மேலே திருவார்த்தமை நாட்டியம் ஆடவில்லை, முனிவர் இல்லை, தன்னன் நினைவில்லை. பார்த்தால் அமர்ந்திருக்கிறார். என்ன யாது காரணம் தந்தையே என்று கேட்டீங்க. அவர் சொல்லல. என்ன? மாதிரி சொல்ற மந்திரி சொல்லிட்டான். ஓ, மாதிரி சொல்லக்கூடிய மந்திரி எங்க அப்பாவுக்கு ரசாரதி. ஆமா, பெண்ணு. ஐயா இளவரசே, நீண்ட நாளத்தானே உடைய தந்தைக்கு பகையாளி ஏற்பட்டு விட்டார். யாரு அவருன்னு? ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 100 பேர் அல்ல. ஆமா, 3.5 கோடி அவுணர்கள். 3.5 கோடி அவுணர்கள். அவங்க யார்? நிவாத கால கேய கவசர். நிவாத கால கேய கவசர் 3.5 கோடி அவுணர்கள். நீண்ட நாளாக உடைய தந்தையோடு யுத்தம் செய்து தந்தையை தோற்கடித்து விட்டார். அதுதான் அவருக்கு மன வருத்தம் என்று உரைத்தார். அப்பா ஆண் பிள்ளை நான் இருக்கிறேன். ஆமா, உலகத்தில் கூறுவார்கள் ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசி தீராத அன்னமும் தாகத்தை தடியா ஜலமும் குருவார்த்தை கேளா சீடனும். சீடங்க குருவழி கேளா. ஆமாம். மனுநீதி தவறிய மன்னனும் இரு தன்னமில்லா மங்கையரும் உலகத்தில் வாழவே கூடாது. அப்படிப்பட்ட என்னுடைய தந்தை நீ. ஆமா, உனக்கு ஒரு பிள்ளை நான் இருக்க, உனக்கு நான் உதவாமல் நாட்டிலே வாழ முடியுமா? விடை கொடுங்கள். 3.5 கோடி அவுணர்களை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னீங்க. தந்தை இடத்திலே விடவை கொண்டு ரதசாரி யாரு? மாதலி. அண்ணவன் அழுது கொண்டு புறப்பட்டு
அந்த மேகராஜன் அழைத்தீர். எனக்கு நீ வாகனமா வாடா. ஆமா. யாரு? மேகராஜனை. மாமனார். ஆமா. பெண்ணை மாளிகைல நீ எனக்கு வாகனமா வரணும். வரணும். எங்க போகணும்? எங்கே? மய்யோத்தியாபுரி. மய்யோத்தியாபுரி. அது மேகராஜன் தாரியா தூரிதே. வாழ்ந்த நாடு எது? என்ன? மய்யோத்தியாபுரி. மய்யோத்தியாபுரியே. என்ன புரி? மய்யோத்தியாபுரி. உலகத்திலே வடமதுராபுரி. வடமதுராபுரி. அயோத்தியாபுரி. அயோத்தியாபுரி. அஸ்தினாபுரி. அஸ்தினாபுரி. ஆனா துவரகாபுரி. துவரகாபுரி. இவர் வாழ்வது மய்யோத்தியாபுரி. மய்யோத்தியாபுரி. அந்த புரிக்கு அந்த மேகராஜனை வாகனமாக கொண்டு அது மீது அமர்ந்து புறப்பட்டு அந்த மூணு ஒரு பானம் பெறேன். 1000 பானம் பிரிது 1000 பேர் சாகறாங்க. ஆனா 2000 பேர் எழுந்து வராங்க. அது எப்படிங்க? 1000 பானம் அடிக்கிறீங்க, 2000 பேர் எப்படி எழுந்து வராங்க? அவர்கள் அந்த இடத்திலே யமனிடத்திலே வரம் பெற்றிருக்காங்க. அது என்ன வரம்? அவர் திரேகத்திலே இறுதி ஒரு சொட்டு உதிரம் பூமியில் விழுந்தால் ஒவ்வொரு சொட்டு உதிரத்துக்கும் ஒரு அரக்கணை எழுந்து வரணும். இந்த விஷயம் தெரியாது. ஆமா. என்னடா ஆச்சரியமா இருக்குது சொல்லிட்டு பார்த்தேன். பகவானை நினைத்தேன். ஆமா. இவர்களை இப்படி கொல்ல முடியாது. இந்த 3.5 கோடி அவனரும் ஒரே முகமாக இருக்க வேண்டும். ஒரே பானத்துல கொல்லணும். உன்னால முடியுமா அப்படின்னு பகவான் சொல்றாரு. அசுரர் சொன்னாரு. ஒருவரா இருந்தா நேருக்கு நேர பார்க்கலாம். ஆமா. 3.5 கோடி அவனர்கள் ஒரே நிலையை எப்படி நிப்பாங்க? எப்படி நிக்க வைக்க முடியும்? நிக்க முடியாதுங்க. வார்த்தை இதுதான் சமன்றி. அவருக்கா பயந்து யுத்த செய்து நான் பிறந்து காட்டி நமக்காக பயந்து ஓடுகிறான். பார் என்று கை தட்டி முதல்ல எவன் இருந்தானோ மாப்பிள்ளை பாஞ்சு 3.5 கோடி ஆவுனர்கள் மாண்டு விட்டார்கள். ஒரே பானம். அருமையான யோசனை. புறமுதுகை காட்டி ஓடுவது போல் ஓடியே ஒரே பானத்தால் 3.5 கோடி அவனுங்களை மடித்தார். மாண்டனர் மகிழ்ச்சி கொண்டு தந்தையிடத்தில் முறையிட்டு சந்தோஷப்பட்டார். எனக்கு அந்த நேரம் ஒரு ஆட்சி பரிபால் செய்து விட்டார். என்ன ஆச்சுங்க? மனக்குறி தீர்த்தாய மைந்தா, இந்த பொன்னுலகத்தை நீ முகத்த நேரம் ஆட்சி புரிய வேண்டும் என்று என்னுடைய தந்தை சூட்டிய மகுடத்தை எனக்கு சூட்டி பொன்னுலகத்தை ஆட்சி புரிய வைத்தார். தேவலோகத்தை நான் ஆட்சி புரிந்தீங்க. அது மட்டுமா? பொற்கிண்ணத்திலே எனக்கு என்ன கொடுத்தார்? என்ன? அமிர்தம் பால் காமதேனு பால் காமதேனு எங்க அப்பா. ஆமா. சபையில் தான் இருக்குது. காமதேனு, கற்பவருட்சம், ஐராவதம் என்று சொல்லக்கூடியது 3 பொருள். 3 என் தந்தை. ஆமா. அந்த காமதேனு பாலை எனக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடை செய்தார். பார்த்தார். பொழுது போயிட்டது. அர்ஜுனா நாளை கடந்து போகலாம் என்று இரவு தங்கி காலை போய் என்று என்னை சயனிக்க வைத்தார். சயனித்திருந்தேன். நள்ளிரவு 12 மணி ஆச்சு. ஆமாங்க. ஒருவர் வந்து காலை தட்டுகிறார். ஒருவர் என்றால் யார்? அர்ச்சனா. ஆமா. எனக்கு என்ன ஆயிட்டது? யாரோ இந்த அரக்கல் மீண்டும் தந்தைக்கு தொந்தரவு கொடுக்கிறாரு. அப்பா வந்து அழைக்கிறா சொல்லிட்டு ஆயுதம் எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா பெண்ணு. யார் அது? அந்த பெண்ணின் பெயர்
நாட்டியம் அதே தந்தை சபையிலே அதிலே ஒரு கெட்டிகாரி யாரு ஊர்வசி பார்த்தால் உடம்பல்ல ஜில்லு 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 அதே மேடையில ஜில்லு 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 ஜில்லுக்குதுங்க. ஆமா பார்ப்பதற்கு கண் பறி போகிறது. ஆமாம் அந்த ஊர்வசி வந்து தாளை தட்டினார். அம்மா யாரா ஆபத்து என்ன ஆச்சு யார் பகையாளி கேக்குறீங்க? பகையாளி இல்லப்பா, நான் பகையாளியா வரல, நான் பாசத்தோடு வந்து பாசமா என்னம்மா பாசம்? இன்னொன்னு உன்னை போல் அழகுள்ளவனை பார்த்ததில்லை. ஆமா 3.5 கோடி அவனரை வென்ற வீரனை பார்த்ததில்லை. ஆமா உன் மீது நான் மையல் கொண்டு என்னை இந்த நேரம் நீ சேரணும் அப்படின்னா அந்த வாய் என்ன சோதனை. ஆமா மூவாசை வெறுத்து பரமனை குறித்து பாசுதாசை பெற்று வந்தோம். ஆமா இந்த அம்மா இப்படி கேட்கிறாங்க சாருன்றாங்களே, நியாயமா இது? ஆமாங்க நான் இல்லைங்க, நான் என்ன உரைத்தேன் என்ன அம்மா தாங்கள் சொல்லு வார்த்தை தகாது. நீ நாட்டியமாதன் கலைவாணி. ஆமா கற்றது கைமண் அளவு. ஆமாங்க கல்லாது உலகளவு உத்தமடந்து ஓதுகிறாள் அன்னை. கலைமகளே இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த கலைமகளை நீங்கள் பரதநாட்டிய கலை சார்ந்தவர். இந்த கலையை என் தந்தை தாயா பாவிக்கிறார். நான் பிள்ளை நான் பாட்டியா பார்க்கிறேன். உன் வயசுக்கு நான் ஆள் அல்ல ஈடு அல்ல, விலகிவிடு என்று உரைத்தை எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்ல. என்னை சேர்ந்தால் ஆச்சு இல்ல சாபம் கொடுப்போம். நீ என்னன்னா கொடு, நான் அழிந்தாலும் அழிந்து விடு. ஆனா உன் ஆசைக்கு இணங்க மாட்டேன் அப்படின்னு உடனே அண்ணம்மா கோபம் கொண்டு அட அர்ஜுனா உன் அழகு இருப்பதால் தான் என்னை அழிச்சுப்படுத்துகிறார். இனி முதல் கொண்டு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அறுபடி பேடியாக போக கடவுது சாபம் கொடுத்தார். ஆமா அவன் சொன்ன சொல்லு வாய் 3 நாள் இல்லையோ. ஒரு பக்கம் பார்த்தா ஆணுருவோம், ஒரு பக்கம் பார்த்தா பெண்ணுருவோம். அவமானமா போச்சு, வெளியே வர முடியல. ஆமா நான் உள்ளவே அறையில போய் நடந்துட்டேன். பொழுது அடிஞ்சது. எங்க அப்பா பார்த்தாரு, காலையிலே போகணும் தான் பிள்ளையானவன் வரவில்லை என்று. அர்ஜுனா பொழுது அடிஞ்சு போச்சு, ஏண்டா குழந்தை தூங்குற ஒண்ணுமா நித்துற, எழுந்து வாடான்னு கதவு தட்டாரு. அப்பா உள்ளர வராதீங்கோ என் முகத்தை பார்க்காதீங்க அப்படின்னு என்னடா ஆச்சு இந்த விஷயம் சொன்னீங்க. உடனே தாளை திறந்தார். ஊர்வசி அழைத்தார். ஊர்வசி செய்தது தவறு. என் மகனை நீ நேசிக்கலாம், இருந்தாலும் அவன் விரதம் கொண்டு கைலாயம் வந்திருக்கிறான். அவன் கொண்டு வந்த பாசுபாத்திரம் தமிழ்மார் இடத்துல காண்பிக்கணும், பூஜை அறையில வைக்கணும். இப்படி செய்வது நியாயமல்ல. அவனுடைய அழகு முன்னிலை போல வர வேண்டும், அதுக்கு மாற்று விமாத்திரம் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டார். உடனே சரி ஐயா கொடுத்த சாப கொடுத்ததுதான், ஆனா இப்ப விலகி விடலாம். அந்த அர்ஜுனன் எப்போது நினைக்கின்றாரோ அந்த நேரம் வர வேண்டும். அதற்குண்டான மாற்று வரம் கொடுத்தார். அந்த வரத்தை பெருமையோடு தமையனை காண்பித்து இப்போது உபலாபி சொல்லக்கூடிய பட்டணத்திலே வாழ்ந்து வருகிறோம். ஆமாங்க இருந்தாலும் நீ எங்க சொல்ற ஐயா உங்க அண்ணா யார் பெரிய அண்ணா? ஆமா தர்மபுத்திரம் புறப்பட்டு பாருங்க. இந்த மின்னல் ஒலி சமாச்சாரம் சொன்ன பாரு. ஆமா எங்க குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது. 8 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ண விஷயம் யாருக்கும் தெரியாது. உன்னாண்ட மட்டும் சொல்லி என்கிட்ட மட்டும் சொல்லிக்கிறீங்க, வேற எங்கேயும் சொல்லாது. சரிங்க. என் மனைவி திரௌபதிக்கு தெரியாது. சரிங்க. மற்ற மனைவி தெரியாது. சரிங்க. 9 பேர்ல இவ ஒருத்தி. ஆமா யாரு? மின்னலொலி. இந்த 8வது சமாச்சாரம் யாருக்கு எட்டாதுங்க. நான் மூச்சு வந்தாலும் சொல்லவே மாட்டேங்க. ஜாகிரதை. Arjuna,
அர்ஜுனாடி வருகிறேன். பயனே வாழக்கமே பகலே அந்த பகவான் கண்ணபுராடு அருளினால் அப்படியே வாழ்ந்தவர்களே. ஆனால் இருந்த போதிலும் இன்றைய தினம் உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? அண்ணா உங்க இடத்தை விட பெற்று கைலாயம் போயிட்டு வந்திருக்கேன். ஆமா, என்ன ஆச்சு? என்ன நடந்தது? எதற்காக உன்னை அழைத்தேன்? மேகலோகம் போயிருக்காயா? நான் கைலாயம் தானே போனேன். மேகலோகம் எங்க போனேன்? ஏய் காவலன், தம்பியை பாத்தியா? அவர் கையில தானே போனாரு. அவரே போயிருக்க போறாரு மேகலோகம். மேகலோகம் போனாயா தம்பி? ஆமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா ஏதோ சமாச்சாரம் இருக்குது. ஆமா, அதனால கேட்டாதான் தெரியும். ஆமாங்க, போட்டெடுத்த தேடினா பொருள் கிடைக்கும். அத போல தம்பி அர்ஜுனனை அழைத்து கேட்டா சரி தம்பி அர்ஜுனா, அண்ணா 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 மேகலோகம் சென்றாயப்பா? நான் ஏன் போறேன்? எதுக்கு போறாரு? நான் கைலாயம் தானே போனேன். உன் வார்த்தை கேட்டு நான் மேகலோகம் போறேன். போனப்பா, எனக்கு என்ன வேலை இல்லன்னு சொல்லல. ஆனா மேகலோகத்திலிருந்து ஒரு லிகிதம் வந்திருக்கிறது. ஏய் அண்ணனுக்கு லீதம் வந்துக்குதா? என்ன மேகலோகத்தை என்ன சொந்தக்கார இருக்கிறாங்களா? இல்ல இருக்காங்க. யார் உனக்கா? இதுக்கு முன்னே கிடையாது. எனக்கு தெரியாதுப்பா. எங்க அண்ணுக்கு அர்ஜுனா, இதற்கு முன்பதா இல்ல, இப்போ உறவு முறை வந்துருச்சு. சொந்தம் வந்துச்சு. சொந்தம் வந்துக்குதா? அப்படியா? யாரு நம்ம தாயோட சொந்தமா தந்தை சொந்தமா? ஆமா. இல்ல இல்ல, நம்மளுடைய உறவிலே வந்திருக்கு. யாரால சொந்தம்? யாராலே? உன்னாலதான் சொந்தம் வந்து. பாத்தீங்களா? என்னால என்ன யாரெல்லாம் சொந்தம் வரும்போது மேகலோகத்தாளக்கூடிய மேகராஜன் இருக்கின்றார் அல்லவா? இருக்கட்டும். அப்படியே அப்படி ஒரு ராஜாக்காரா? மேகராஜுடைய மகள் மாது மின்னல் ஒளி. மாம்பையா? மாம்பாயத்தை காட்டுனா மாது மின்னல் ஒளி பாருங்க. அந்த பொண்ணு உனக்கு பழக்கமா? இல்ல எனக்கு அந்த பெண்ணை பார்த்து நீ என்ன சொல்லுங்க? ஏன்னா அந்த மின்னல் ஒளி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை நீயோ 8 வயதிலே திருமணம் செய்திருக்கின்றாய். பாத்தியா? இது வரையில உன்னாண்ட சொல்லாம எக்காரியத்தில் ஈடுபட்டிருக்கேன். ஈடுபட்டதில்லை. ஆனா இப்ப ஈடுபட்டுக்கிற. இல்ல இல்ல, பொண்ணு ஒண்ணா உங்களால சொல்லிட்டு தான் போவாரு. போய் சொல்ற, போய் சொல்ற. கத்தி கேளுங்க. இப்படியே கேட்டா எப்படியா? ஆமா தம்பியாச்சே, இருக்கிற தம்பி மாதிரியே ஆமா ரொம்ப வீரத்திலும் சிறந்த தம்பியார்னா ஆமா அர்ஜுனன் தான். இவர்தான். அதனாலே மின்னல் ஒளியை திருமணம் செய்து விட்டு வந்துட்டேன். அதனாலே கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து இப்போ உன்னையே நினைத்து கொண்டிருக்கான் அம்மா. ஆமா. அப்படியா? சாப்பிடுறது இல்லையா, தூங்குறது இல்லையா, சரியா ஆடை உடுத்துறது இல்லையா, உங்க மேலே நான் என்ன பண்ணணும்ன்றேன். அதனாலே நீ மேகலோகம் போயிட்டு மின்னல் ஒளியை அழைத்து கொண்டு வர வேண்டும். இப்ப அதுவா நமக்கு முக்கியம். இப்ப அதுவா நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம் இல்ல? இப்ப நம்ம எதுக்கு வந்துக்கிறோம்? எதுக்கு? துரியா செய்த கொடுமையை அகற்றி 12 வனவாசம் ஒழித்துட்டோம். ஓராண்டு அஜாத வாசமும் கழித்துட்டோம். இப்போ அதுவா முக்கியம் நான் கேட்டேன். ஏங்க மகனுக்காரிக்கிட்ட போய் அதுவா முக்கியம் கேட்டா அவர் சொல்றாரு காகனம் போனோமா. அதனாலே மேகலோகம் சென்று சீக்கிரமா அந்த மின்னல் ஒளியை கொண்டு வாப்பா. அது முடியாது 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 என்று சொன்னால் திருமணம் செய்து கொள்ள முன்பதாகவே அதை யோசித்திருக்க வேண்டும். அதனால போய்வாமா. அந்த கன்னியானவள் சொல்லுங்க தம்பி. மனவருத்தப்பட்டு வாடுது, மனவருத்தப்பட்டு வாடுகின்றான். போய் வரணுங்க. மின்னலாண்ட போனோம்.
மின்னல மின்னல போய் எங்க இதோ நம்ம இது கலவை பக்கத்துல இருக்குதுங்க அண்ணா அபி கண்ணிக தோண்டா என்ன அந்த கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்தாலும் சரி சரி நாம அந்த கன்னி பெண்ணு அழுதா என்ன அவ மாண்டாள் என்ன நமக்கு தேவை என்ன நாடு காணி பூமி நம்ம சொந்த பூமி சொந்த நாடு துரியத்துல இருக்குது அது வாங்காம மற்றவாளை நான் பார்க்க மாட்டேன் என்னால் போக முடியாது தம்பி அர்ஜுனா பெண் பாவம் பொல்லாது அது விடாது அதனால பெரியவங்க சொல்றத கேளு கேட்டு நடந்துக்கோ தர்தலியா நடக்காத இது போல இருக்காத இது வரல அப்ப நான் நடந்துக்கணும் நீ நடந்தது இல்லம்மா இன்னமும் நான் உனக்கு பொறுமையா சொல்றேன் தர்மருக்கு கோபம் வந்து பார்த்ததே இல்லை பொறுமை தான் சொல்லுவாங்க தர்மருக்கு கோபம் வந்துட்டா தண்டி மிரண்டால் காடே இடங்கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அத போல பொறுமையா சொல்றேன் தந்தைக்கு தந்தையாகவும் அண்ணனுக்கு அண்ணனாகவும் உங்களை பொறுமையாக பாதுகாத்து வளர்த்து அறியாமலே இருக்கீங்க நீ என்னதான் சொல்லு அந்த கன்னி பாவம் நம்ம சேர முடியா ஆமாங்க போயிட்டு வாமா அது என்னை சார்ந்தது உனக்கு ஒன்றும் வராது தாலி கட்டணும் நான் தானே அது என்னதான் சேரும் நீ வந்து இதில் ஈடுபடாத உன் வார்த்தை கேட்க மாட்டேன் போக மாட்டேன் நம்ம இவ்வளோ பொறுமையா சொன்னோம் போக மாட்டேன் எனக்கு பாவம் வந்தாலும் சரி சாபம் வந்தாலும் சரி நான் போக மாட்டேன்னு சொல்றாரு இதுக்கு மேல சும்மா இருக்கலாமா ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை பிறக்கின்றது ஆமா பிறந்த உடனே அந்த குழந்தையானது தவறு செய்தால் அது யாரை சாரும் தந்தையை சாரும் பெற்றெடுத்த தாய் தந்தையை சாரும் ஆமா அதே போல சொல்லுவாங்க பெரியவங்க அதே குழந்தையானது நல்லதை செய்யணும் ஆமாங்க நல்ல பேர் எடுக்கணும் பேர் எடுத்தா அது என்ன சொல்லுவாங்க பெரியவங்க ஐயோ அதோ போகுது அந்த குழந்தை எந்த புண்ணியவான் பெற்றெடுத்த குழந்தையோ எந்த புண்ணியவதி பெற்றெடுத்த குழந்தையோ ஊருக்கு நல்லது செய்து நல்ல பேர் வாங்குது மரியாதையாக ஒழுக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க போற்றுவார்கள் அதே குழந்தையானது தவறு தண்டா செய்தா தவறு என்ன கெட்ட பழக்கம் மதுபானம் புசிப்பது வேற ஏதாவது செய்யறது இதெல்லாம் செய்தா
செய்திட்டு சும்மா இருக்க மாட்டான். ஒரு நகர சாண்டிலாம் ஸ்டாண்ட் ஓட்ட விட சொல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ எந்த பாவி பெற்றெடுத்த பிள்ளையோ இப்பேற்பட்ட அக்கிரமம் செய்து சாமாங்க அப்படின்னு உலக மக்கள் பேசுவார். அது யாரை சார்ந்தது? தாய் தந்தையை சார்ந்தது. அத போல லிகிதம் வந்தது அர்ஜுனுக்கு அனுப்புனாங்க. இவருக்கு இல்ல, எனக்கு தானே. பெரிய மனிதர் நீங்க தான். குடும்பத்துக்கு தலை யாரு? நீங்க தான். தலை பெரிய மனுஷன் நான் தான். எனக்கு மதிப்பு கொடுத்து மேகலோகத்துல இருந்து மேகராஜர் லிகிதம் அனுப்புகிறார். போய் இட்டுக்குவான்னு சொன்னா நான் போக மாட்டேன். பாவம் வந்தாங்கன்னா வழி வந்தாங்கன்னா போக மாட்டேன். அண்ணனுக்கு கோவம் வந்துருங்க. அதடா கோவம் வந்தா மூக்கு பிடிச்சி கசிட போறேன். மூக்குக்கு மேல கோவம் வருதுங்க அண்ணனுக்கு. எவ்வளோ பொறுமையா இருக்கும் தாய்ந்து போனா ஆமா தலைக்கு மேல ஏறீங்க. வண்டி எத்துமா விட்டோம் பாரு. இன்னைக்கு காலில் பேண்டேஜ் போட்டு வந்துக்கிறோம் நாங்க. நல்ல மாற்றம் என்ன பண்றது? 12 மணிக்கு போவாதன்னா வாரி வச்சுக்குது. சரி தம்பி, நாளைக்கு ஆகுதுமா போய் வா. அப்படியா? ஆமா. எப்போது உரைக்கிறாயோ? ஆனா உலகத்திலே கூறுவார்கள் கட்டின மனைவி ஸ்ரீயத்தி சாரும். நான் கேட்கிறேன். ஆமா, உலகத்திலே நான் கத்தி பிரமத்தி சிசுவத்தி கோவத்தி ஸ்ரீயத்தி நான் கத்தி சின்ன வயசுல கல்யாணம் பண்ணேன். ஆமா, அந்த ஸ்ரீயத்தி கண்டிப்பா என்ன சாருன்றியா? கண்டிப்பாக உன்னை சாரும். போயிட்டு வந்துருமா. சரி அண்ணா. அண்ணலே உன் வார்த்தைக்கு அடியானுக்கு எதிர்வாக்குண்டோ. மேவிய மின்வலையை கண்டு சுருக்காக போயிட்டு வருவார். போயிட்டு வா ஐயா. எங்க போக வேண்டும்? மேகலோகம். அது வீரத்தி
அது எந்த வீதி? எந்த வீதி? அந்த அந்தணர்கள் வீதி தேடி பிராமண வீதியை தாண்டி அங்க போகணும். ஆமா, மேகலோகம். அதற்கு மேல ஒரு வீதி இருக்குது. இந்த மன்னர் வீதி தேடி சத்ரியார் வீதி. ஆமா, இது பிராமணர் வீதி. இது சத்ரியார் வீதி. ஆமா, இந்த வீதி யாரு? என்ன? அட கன்னிடாயர் வீதி தேடி கன்னியார்கள் வீதி தேடி கன்னியர்கள் வீதி. பிராமணர் வீதி. ஆமா, சத்ரியார் வீதி. இது கன்னியர் வீதி. 3 வீதி விட்டோம். ஆமா, 4வது வீதி அதோ பாருங்க. இதான் மேகராஜுடைய கோட்டையா? ஆமா ஆமா. சரி, நாம திடீர்னு போக கூடாதுங்க. நீ முன்னதா சென்று. ஆமா, கோட்டை வாயிற்படியில யாரா இருக்காங்களா? ஆமா, என்ன தெரிஞ்சிருவா? தெரிஞ்சுட்டு வரேன்.